ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெசிபி. இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி மாவு வந்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அதே போல் இது வந்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாம். இது வந்துட்டு ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுக்க வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு வந்துட்டு ஆல்ரெடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பச்சரிசி மாவை வறுக்கும்போது எந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னா நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நொர நொரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கோலம் மாவை கையில் தொட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி கொதித்து வர வரைக்கும் விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 300 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டு காய்ச்சிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வந்துட்டு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்துலேயே வந்துட்டு பாலை கொதிக்க வச்சுக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பால் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவில் சூடான தண்ணியை சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு பிசையும் போது சூடாக இருக்கும். சூடு வந்து பொறுத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பச்சரிசி மாவு பொறுத்தவரை ஒரு சில பச்சரிசி மாவுக்கு வந்துட்டு தண்ணி அதிகமாக ஆகும். ஒரு சில பச்சரிசி மாவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் ஆகும். அதனால டைரெக்டாக வந்துட்டு நம்ம தண்ணியில் பச்சரிசி மாவு கொட்டி கிளறிக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால் கொழுக்கட்டைக்கு மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்புக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். இதை போலவே எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்னொரு ஷேப்லேயும் வந்துட்டு செய்யலாம். அதை போலவே கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்வோம். அதனால் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா ஷேப் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே போலவே எல்லாத்தையுமே வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே வந்துட்டு உருண்டை ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம பாலை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு எவ்வளோ ஸ்லோவாக கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு. பால் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவு உருண்டையை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையுமே பாலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 உருண்டைகளை மட்டும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இதை நம்ம தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறதுக்காக தான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உருண்டைகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கொதிச்சு வந்துடுச்சு.
இந்த மாதிரி ஒரு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அடியில் வந்துட்டு அந்த உருண்டைகள் வந்துட்டு லைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும், அதனால தான். அடுத்தது நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கிட்டு அந்த கொழுக்கட்டை வந்து வெந்துடுச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்பூனில் வந்துட்டு 2ஆக பிரேக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும், நல்லாவே வந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்துட்டு 300 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது இது கூட நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி மாவு உருண்டையை வந்துட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த பால் கொழுக்கட்டை கிடைக்கும். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுக்கும்போதே வந்துட்டு அது கூடவே நான் ஏலக்காவை சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் வந்துட்டு தனியாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கல. நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கும்போதே வந்துட்டு ஏலக்காவை சேர்த்துக்கிட்டு அரைச்சி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபிக்கு 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்துக்கிட்டோம். அதே போல் 300 ml அளவுக்கு பால், 300 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை. அவ்வளோதான், சிம்பிளாக வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நம்ம தேங்காய் வந்துட்டு இதை போல் துருவி சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போலவே ஒரு ஸ்வீட்டான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.